எல்லோருக்கும் வணக்கம். இனியெல்லாம் நலம்ங்கிற என்னுடைய சேனல்ல சர்க்கரை பற்றி தான் இன்றும் நாம பார்க்க போறோம். இன்றைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு காணொளி என்ன அப்படின்னா, எந்த நிலையில சர்க்கரை இருந்தாலும் சரி, அதிகமான சர்க்கரையே இருந்தாலும் கூட சரி, உணவின் அளவை குறைத்து சர்க்கரை நோயை குணப்படுத்த முடியாது. அதை முதல்ல நீங்க பதிவு பண்ணிக்க. உணவின் அளவை குறைக்க கூடாது. உணவின் அளவை குறைப்பதனாலோ அல்லது உணவில் கார்போஹைட்ரேட், அதாவது அரிசியை குறைப்பதனாலோ அல்லது இட்லி தோசையை குறைப்பதனாலோ சர்க்கரை நோயை ஒருபோதும் குணப்படுத்த முடியாது. சர்க்கரை நோய் அதிகமாகுங்கிறத இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று நான் பார்த்தேன். அதுக்கு ஜெயபிரகாஷ்ங்கிற அந்த டாக்டர் ஒரு விமர்சனமும் பண்ணியிருந்தார். அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நபர், அவர் மருத்துவரா என்னன்னு தெரியல, அவர் என்ன சொல்றாருன்னா, கத்தாழை சாறு பிழிந்து தினசரி காலையில வெறும் வயிற்றில் குடித்து வர 48 நாள்ல சர்க்கரை நோய் காணாது போகுங்கிறார். என்னுடைய முதல் கேள்வி, அதை சாப்பிட முடியுமா? கையில செல்லு இருக்கிறதுனால எதை வேணாலும் போடலாமா? மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குல்ல, வியூஸ் எவ்வளவு நாள் அந்த வியூஸ் பார்த்துருவாங்க ஜனங்க. ஒரு காலத்துல கடைசி வரைக்கும் நீங்க திருடனாவே இருக்க முடியாது, கண்டிப்பா மாட்டிக்குவீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவாங்கிற மாதிரி தான் அதெல்லாம். கத்தாழை சாறு உடலுக்கு நல்லதானா? நல்லதுன்னு விஞ்ஞானமும் சொல்லுது, சித்த மருத்துவர்களும் சொல்றாங்க. அது எந்த விதத்துல நல்லதுன்னு தெரியாது. பட் சர்க்கரை நோய்க்கு அது உதவுமானா உதவாது. அதை எம்டி படிச்ச அந்த ஜெயபிரகாஷ் அப்படிங்கிற அந்த டாக்டரும் சொல்றாரு, அது பிரயோஜனம் இல்லாத வைத்தியம். அதுக்கு அவர் விளக்கமும் என்ன சொல்றாருன்னா, 1000 சொல்லிட்டோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்காரு. சாக்ரட்டிஸ், ஏதென்ஸ்ல வாழ்ந்த சாக்ரட்டிஸ் என்ன சொல்றாரு? உன்னையே நீ அறிவாய்ங்கிறாரு. உனக்குள் உன்னை தேடு, உன்னையே அறிவாய். முதல்ல நீ யாருன்னு புரிஞ்சுக்க, அப்பதான் உன் அறிவு என்னன்னு உனக்கு தெரியும். உன்னுடைய அறிவை வைத்துதான் இந்த உலகத்தை நீ அளவிடுற. நீ பூமி உருண்டைன்னு சொல்றவங்க இன்னைக்கு ஜனங்க இருக்காங்களா? இன்னைக்கு தட்டையா தான் பூமி இருக்குன்னு நாம நினைக்கிறேன். இன்னும் நினைக்கிற கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. பூமி தட்டையா தான் இருக்கு. நீங்க எங்க புறப்பட்டியோ அங்கதான் வரணுங்கிறது விஞ்ஞானமும் இருக்கு, அஞ்ஞானமும் அதுதான். எங்க கிளம்புனியோ அங்கதான் வந்தாகும். மண்ணிலிருந்து வரக்கூடிய இந்த உயிர் மீண்டும் மண்ணுக்கு தான் போகும். அதுதான் பிண்டமே அண்டம், அண்டமே பிண்டங்கிற. இது உள்ள பூந்தா என்ன எதோ போகும், அவ்வளவுதான். எல்லாமே தனித்தனியா வச்சு இறைவன் இந்த உடல் இப்படிதான் எங்கன்னு சிப்பும் வச்சு அனுப்பிச்சுட்டான். அதை மீறி உங்களால ஒன்றும் செய்ய முடியாது சார். கொஞ்சமாவது அறிவு இருந்தா புரிஞ்சுக்கணும். நான் என்னோட நீங்க எவனதோ பாருங்க, என்ன கர்மமோ பாருங்க, அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை. நான் ட்ராக் மாறிட்டேன்னா இந்த ஒரு வைத்தியம் என்னோட முடிஞ்சது, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. இதை என்ன ஆவணப்படுத்துங்கன்னு நமக்கு நிறைய சொல்றாரு என்னுடைய நண்பர். அவர் தான் வீடியோ உங்ககிட்ட சொன்ன இல்லையா, கமெண்ட்ஸ்ல போறாரு. என்னுடைய நண்பர் தான் அவரு. நண்பர் ஆயிட்டாரு, துரத்துனா கூட போக மாட்டாரு. இப்போ இதை ஆவணப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி உங்களுக்கு வேணும் சார்? நான் செஞ்சு கொடுத்துறேன். இதை தயவு செய்து ஆவணப்படுத்துங்க, பின்னால நிறைய பேருக்கு பயன்படும். அந்த காலத்தில் எழுதின மருத்துவ குறிப்புகளோட இப்ப நான் சொல்ற மருத்துவ குறிப்புகள் தான் ரொம்ப 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 அற்புதமான விஷயங்கள். இது அதாவது நீங்க சாப்பிடக்கூடிய உணவுலையே குணப்படுத்துறது என்ன சாதாரணமா? இப்ப நான் கடந்த பதிவுல சொல்லியிருந்தேன், ஒருத்தர் வரல, எனக்கு வருத்தமா இருக்குன்னு. எல்லா உணவும் அவருக்கு டெய்லியுமே காலையில இட்லி, தோசை, முட்டை ரோஸ்ட் இந்த மாதிரி தான் கம்ப்ளீட். அவர் என்கிட்ட சொன்னதே என்ன கான்செப்டே என்னன்னா, சார் நான் சாப்பிட்றத குறைக்க மாட்டேன், அளவை குறைக்க மாட்டேன், உணவையும் மாற்ற மாட்டேன், எனக்கு சக்கரை குணமாகுமான்னு சேலஞ்ச் பண்ணாரு. சேலஞ்ச் பண்ணி அடிச்சேன் சார். எவனாவது இருக்கானா இந்த உலகத்துல? அடிச்சேன், நான் சேலஞ்ச் பண்ணி அடிச்சேன். வருவார், ஆனா அனுமதிக்க மாட்டேன். மனசுல வச்சுட்டேன், நான் அனுமதிக்கவே மாட்டேன். HbA1c 14.4 இருக்கு. அவர் இதுல சர்க்கரை குணமாயிட்டதா எப்படி நினைக்கலாம்? அறிவீனமான செயல் இல்லையா? அதெல்லாம் விடமாட்டேன். நான் எதுக்கு சொல்றேன்னா, தயவு செய்து இதை நீங்க ஆவணப்படுத்திங்க. இப்ப நான் சொல்றதெல்லாம் நீங்க சர்க்கரை நோயாளியோ இல்லையா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்றதெல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணி குறிப்புகள் எழுதி டைப் பண்ணி வச்சுட்டீங்கன்னா எந்த காலத்திலேயாவது பயன்படும். உங்களுக்காவது பிறருக்காவது பயன்படும். என்னை தவிர இந்த உலகத்தில் சர்க்கரை நோயை குணப்படுத்த ஆள் இல்லைங்கிறத இந்த பதிவு மூலியமாவும் நான் உங்களுக்கு சொல்றேன். அவர் சொல்றாரு, கத்தாழை சாறு சாப்பிட்டா நோய் குணமா? ரைட், ஓகே. கத்தாழை சாறு சாப்பிட முடியுமா? காலையில நல்ல இனிப்பா ஒரு காஃபி, சுட சுட நரசூஸ் காபி, பேஷ் பேஷ்னு சொல்றாரு இல்லையா உசிலை மணி, நரசூஸ் காபி
அல்லது ஒரு டீ சக்ரா கோல்டு 3 ரோசஸ் போட்டு ஏதாவது ஒரு டீ, நல்லா சின்ன ஒரு கப்ல ஒரு டீ, அல்லது பால் சாப்பிட்ற பழக்கம் இருந்தா பால். ஹார்லிக்ஸும் போன்விட்டாவும் சேர்த்துக்கூடாது. சேர்த்துக்கிற மாதிரி தான் லைட் ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கலாம். அதுல சர்க்கரை அளவு ஓரளவுக்கு மட்டுப்படும், சர்க்கரை உயராது. லைட் ஹார்லிக்ஸ் கொடுத்து குணம் பண்ண ஒரு பெண்மணிக்கு அது காலையில வெறும் வயிற்றுல டீ பாலுக்கு பதிலாக லைட் ஹார்லிக்ஸ் கொடுத்தேன். அருமையான ரிசல்ட் அதில் எனக்கு தெரிஞ்சது. அந்த பெண்மணிக்கு தெரிஞ்சது. இன்னொருத்தருக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த சர்க்கரை நோயில் இருக்கக்கூடிய சிரமங்களே அதுதான். ஒருத்தருக்கு குறையும், ஒருத்தருக்கு ஏறிடும். ஒருத்தருக்கு காலையில நான் வேற உணவுகள் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி கொடுத்தா அவருக்கு சேரல. அவர் டெய்லி காலையிலேயே சாப்பாடு, அவர் மில்லுக்கு போறதுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போயிடுவார். காலையிலேயே வீட்டுல சாப்பாடு சாப்பிட்டு மதியமும் சாப்பாடு, இரவு இட்லி, இந்த மாதிரி உணவுல தான் அவருக்கு குணம் பண்ண. எவ்வளவு இருந்தது? 758 இருந்தது சுகர். செகண்டகரகரத்துல பெரிய சர்க்கரை நோய் நிபுணர்கிட்ட பார்த்துட்டு இருந்தார். அவர் இன்சுலின் போட்டும் குணமாகலன்னு பயந்துட்டு என்கிட்ட வந்தாரு. சார் சொன்னா நம்ப மாட்டீங்க, வெறும் 56 நாள் சார் அவருக்கு ட்ரீட்மெண்ட். வெறும் 56 நாள் நல்லா சாப்பிட வச்சேன் சார். 214 வந்துட்டார். நான் என் ப்ரீ டயபெட்டிக் பக்கத்தில் இருக்கிறீங்க, 44 வயசு உங்களுக்கு, இதுக்கு மேல உணவு நீங்க வழக்கமா சாப்பிட்ற மாதிரி சாப்பிடுங்க, வேற ஒண்ணும் பண்ண. மாத்திரை கம்ப்ளீட் நிறுத்திட்டாரு சார். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு உடலுக்கும் ஒவ்வொரு மருத்துவர் தேவைப்படுகிறார். நீங்க உங்க டாக்டர் எந்த டாக்டர்கிட்ட வேணாலும் பாருங்க, அவர்கிட்ட கேளுங்க சர்க்கரை வியாதிக்கு இது உண்மையா. ஒரு வீணா போனவன் யூடியூப் போட்டுட்டு இருக்கிறான், இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஒவ்வொரு நோயாளி வேணுங்கிறது உண்மையான்னு நீங்க கேட்டு பாருங்க, அவர் இல்லைன்னு சொல்லுவார். ஆனா சர்க்கரை நோய்க்குன்னு ஒரு அகராதி இருக்கு, ஒரு புத்தகம் இருக்கு. சர்க்கரை நோயும் கட்டுப்படுத்தும் வழிமுறைகள்னு ஒரு புத்தகம் இருக்கு. கண்ணதாசன் பதிப்பகம். அது புத்தகம் பெரிய புத்தகம், 400 பக்கம் வரும், 300 பக்கம் வரும். அது அற்புதமான புத்தகம். அதுல அதான் பதிவு பண்ற. அமெரிக்க பவுண்டேஷன் கொடுத்த ரிப்போர்ட்டே அதுதான். ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒவ்வொரு மருத்துவர் தேவைப்படுகிறார். ஏன்னா ஒவ்வொரு உடலும் சர்க்கரையை வெவ்வேறு விதமாக உடலில் சேர்க்கும் அல்லது அழிக்கும். இது ஒரு விசித்திரமான நோய். இந்த 20 வருஷத்துல பல 100 நோயாளிகளை நான் பார்த்துட்டேன். ஆயிரக்கணக்கான நான் சொல்லல, ஏன்னா அந்த அளவுக்கு என்கிட்ட யாரும் வரல. பல 100 நோயாளிகளை பார்த்துருக்கிறேன். குறைஞ்சது ஒரு 1000-2000 பேர் பார்த்துருப்பேன். அதை நான் அதிகமா சொல்ல முடியாது. இந்த போன கொரோனாவுக்கு முன்னாலாம் ஒரு நாளைக்கு 10 பேஷண்ட் வரைக்கும் வந்துட்டு இருந்தாங்க. இப்ப அதுக்கப்புறம் நான் அனுமதிக்கல, மறுபடியும் ஜாஸ்தி நான் அதை பண்ணதுனால அது அப்படியே நின்று போயிடுச்சு. அவ்வளவுதான். இந்த பதிவின் மூலமா சொல்றேன். அதே மாதிரி ஒரு ஷார்ட் வீடியோ ஒன்று பார்த்தேன். அது என்ன சொல்றேன், அரிசி உணவை குறைத்து சாப்பிடுங்க. கூட என்ன பண்றாங்கன்னா வெண்டைக்காய் பொரியல், காலிஃபிளவர் பொரியல், சுண்டல் ஒன்று, அப்புறம் ஏதோ இன்னொரு பச்சடி மாதிரி இருக்கு இது ஒன்று. இதோட சாப்பாடும் ஒரு கப்பு வச்சு சார், ஒரு கப்பு சாதம் சாப்பிட முடியுமா? கூட என்ன வேணாலும் சாப்பிடுங்க. எவ்வளவு பெரிய உடம்பு இது. குளுக்கோஸ் ஃபுல்லா தேவைப்படக்கூடிய உடம்புல ஒரு கப் சாதமா இவ்வளவுமா? குழம்பே வச்சு தராத ஒரு பொம்பளை மனைவி உங்களுக்கு கூட்டு ஒன்று, பொரியல் ஒன்று, சுண்டல் ஒன்று வச்சு தரவங்களா இவங்கெல்லாம்? அதாவது என்னன்னா, செய்ய முடியாத ஒரு வைத்தியத்தை சொல்லிடுறது. நம்ம ஆளுங்களை அதை சப்பு கொட்டிட்டு பாக்குறது, யார் செஞ்சு தருவான்னு பாக்குறது. கடைசியில் எங்கேயாவது நைட் கடையில போய் சால்னா ஊத்திட்டு 4 புரோட்டா சாப்பிட்டு படுத்துக்கிறது. நோய் எப்படி குணமாகும்? உடல் ஜெட் கிளாக் சார். அந்த கிளாக்குக்கு தகுந்த மாதிரி நம்ம உடலை கொண்டு போகணும். உங்க உடம்பு எந்த நிலையில இருக்கிறது கண்டுபிடிக்கிறதா முதல் வைத்தியம். அதுக்குண்டான வழிமுறைகளை தான் நான் பல வீடியோக்குள்ள சொல்லியிருக்கேன். ஒருத்தர் கூட எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் சொல்லலாம் பரவாயில்ல. ஆவணப்படுத்த வேண்டியது என்னுடைய கடமை. ஆவணப்படுத்திக்கிட்டே இருக்கேன். அடுத்து புத்தகமும் போடுவேன். ஒரு நண்பர் உதவி செய்யறான் இருக்காரு, புத்தகமும் போடுவேன். புத்தகம் போட்டாங்கன்னா நீங்க தபால்ல எனக்கு சொன்னீங்கன்னா, போன்ல சொன்னீங்கன்னா நான் உங்களுக்கு தபால்ல அனுப்பிச்சு வைக்கிறேன். நேரில் வாங்கிக்கிறவங்களும் வாங்கிக்கலாம். அதுக்கு சில காரணங்கள்லாம் இருக்கு, அதை வச்சுதான் நான் பண்ண முடியும். குணமாகிற வழியை பாருங்க, தொடர்ச்சியா என்னுடைய வீடியோ பாருங்க. அதாவது உங்களில் ஒருவன் நான், அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. நான் அந்நியன் கிடையாது, உங்களில் ஒருவன். இந்த பதிவுல நான் உங்களுக்கு முத்தாய்ப்பா சொல்ல வேண்டிய விஷயம் மறுபடியும் அதுதான் நான் சொல்றேன். தயவு செய்து என்னுடைய பதிவை தவற விடாதீர்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சடசடர் ஒரு 4-5 பேர் வந்தாங்க, அப்படியே நின்றுடுச்சு. கண்டிப்பா குணமாகலாம். ஃபாலோ பண்ணுங்க சார். 2 நாள் 3 நாள் பண்ணிட்டு உடனே நீங்க முடிவு பண்ணிக்க வேணாம். உங்க ஸ்டேஜ், நான் ஒவ்வொருத்தர் ஸ்டேஜுக்கும் சொல்லிட்டே இருப்பேன். அந்த ரிசல்ட்டை காமிச்சு பேசிக்கிட்டே இருப்பேன். நீங்க உங்களுக்கு அது சூட்டபிளா வரும்போது நீங்க பயன்படுத்திக்கங்க. ஒரு ட்ரெயின் வந்துட்டு தான் இருக்கு. நீங்க மெட்ராஸ் போகணும்னு நிக்கிறீங்க, நான் சேலத்துல இருக்கேன், நான் சேலத்துல இருந்து மெட்ராஸ் போகணும். மெட்ராஸ் போற வண்டி வந்தா தானே நான் ஏற முடியும். வண்டி வந்துட்டு இருக்குது, வந்த வண்டியில எல்லாம் ஏறினீங்கன்னா அப்புறம் டிக்டாக் பார்த்து வீடியோவை பார்த்து நீங்க குணம் பண்ண மாதிரியா கெட்டு போன மாதிரியா ஆயிடக்கூடாது. மீண்டும் அடுத்த பதிவுல நான் சந்திப்போம். நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்றேன். வணக்கம்.